Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. Okay, so நான் உங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸை முடிக்கவும் அண்ட் மேக்ஸிமம் கொஷின் சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் நீட் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் பார்ட் 1 நேம் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் திருப்பி இதே மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான கொஷின்ஸை நான் ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டோட்டலி நான் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் போட போகிறேன். அண்ட் அந்த 10 கொஷின்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸில் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலமாக அந்த சாப்டரில் இந்த பர்டிகுலர் கான்செப்ட்டில் இந்த கொஷின் கேட்டால் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a mixture of gases contain hydrogen and oxygen in the ratio of 1:4. What is the molar ratio of the two gases in the mixture? ஸோ வந்து ரெண்டு கேஸஸ் இருக்குது, அந்த ஒரு மிக்சர் இருக்குது, அந்த மிக்சரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு கேஸஸ் இருக்குது. ஸோ அதோட ரேஷியோ வந்து 1:4 வெயிட்டோட ரேஷியோ, அந்த கேஸஸோட வெயிட். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்குவோம் ஹைட்ரஜன் வந்து 100 கிராமும் ஆக்சிஜன் வந்து 400 கிராமும் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் ஆர் அசம்ஷன் லெட் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 100 கிராம் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 400 கிராம். ஸோ அப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா 100 டிவைடட் பை 400 கிராமும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இட் வில் பி 1:4 சேம் ரேஷியோ தான் வரும். இதே நீங்கள் கேஜி எடுத்தால் எந்த யூனிட் எடுத்தாலுமே யூனிட் வில் கெட் கேன்சல். ஸோ நம்மளுக்கு இங்கே யூனிட் 100 கிராம் 400 கிராம்லேயே நம்ம எடுத்துக்கலாம். தென் தே ஆர் ஆஸ்கிங் த மோலார் ரேஷியோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ரேஷியோ என்னங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின். ஓகே, யா. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு mass or weight by molecular mass by molecular mass. okay, so இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் we need to find NH2 number of moles of hydrogen is to number of moles of oxygen is equal to what, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஃபைன். ஓகே, ஸோ number of moles of hydrogen is equal to mass of hydrogen divided by molecular mass of hydrogen. அதே மாதிரி number of moles of oxygen is equal to mass of oxygen divided by molecular mass of oxygen. okay, ஸோ இங்கே நம்மளுக்கு mass of hydrogen, அதாவது இந்த weight, mass of hydrogen is nothing but the weight of hydrogen. Wait, I will write freshly. Okay, so N hydrogen is equal to weight divided by molecular mass of hydrogen. Similarly, number of moles of oxygen is equal to weight divided by molecular mass of oxygen. இது வந்து ஆக்சிஜனுக்கு. ஓகே, யா. ஸோ வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கிராம் கொடுத்துருக்காங்க, நம்ம அசியூம் பண்ணி எடுத்தது. அண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கிராம் பெர் மோல். ஓகே, ஸோ 2 கிராம் பெர் மோல் நம்ம இங்கே கண்டுபிடிச்சது 100 கிராம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஆக்சிஜனுக்கு பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து உங்களுக்கு 400 கிராம்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அண்ட் மாலிகுலர் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம் பெர் மோல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ரேஷியோ எடுத்துட வேண்டியது தான். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 2 டிவைடட் பை 400 டிவைடட் பை 32. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 100 டிவைடட் பை 2 இன்ட்டு 32 மேலே போயிடும் அண்ட் 400 கீழே வந்துடும். ஸோ உங்களோட 0 கெட்ஸ் கேன்சல். அண்ட் 4 டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் 32 எப்போ வரும், 4 8s are 32. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2 into 4. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 4. உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. அண்ட் we need the ratio. okay, yeah. So number of moles of hydrogen divided by number of moles of oxygen is equal to 4. We need the ratio, that is number of moles of hydrogen is to number of moles of oxygen, which is equal to 4:1. okay, 4:1. so இந்த ஆன்சர் இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் நம்பர் டி 4:1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் தெரியணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமனாக சொல்லியிருந்தேன். அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து 1:4 ரேஷியோ கொடுத்துருக்கத நம்ம வந்து 100 கிராம் இஸ் டு 400 கிராம்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் கேஜின்னு அசியூம் பண்ணால் கேஜி வில் கேன்சல். ஆனால் கிராம் பெர் மோல்னால இப்போ உங்களுக்கு மோலார் ரேஷியோ கிடச்சிருக்கு.
கிடச்சிருச்சு. அண்ட் மோர் ஓவர் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் இஸ் நத்திங் பட் த வெயிட். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு 2 கிராம் பெர் மோல். அண்ட் சிமிலர்லி ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 32 கிராம் பெர் மோல். இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் டி 4:1. ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். Question number 2, the correct order of atomic radii in group 13 element is. Okay, so group 13 element oda order ennu pathina boron, aluminium, gallium, indium and thallium. Okay, boron, aluminium, gallium, indium, thallium. Okay, so இங்கே என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கான்செப்ட் தான். தட் இஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்பர் ஆஃப் ஷெல், ஓகே, இந்த ஒரு ஷெல் 2 ஷெல் 3 ஷெல் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே, ஐ வில் ஷோ அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஒரு ஷெல் இருக்குது, 2 ஷெல் 3 ஷெல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ். அப்போ ஆப்வியஸ்லி ரேடியஸ், ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் and obviously your radius, atomic radius will also increase. Atomic radius will also increase. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம், தாலியம் இருக்குது. ஸோ the highest atomic radius should be தாலியம்க்கு இருக்கும் and lowest should be of boron. ஸோ போரானுக்கு highest and thallium should be highest and boron should be lowest. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது obviously. தென் பிட்வீன் அலுமினியம், கேலியம், தாலியம்க்கு இங்கே என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேலியம்க்கு வந்து டி எலக்ட்ரான் இருக்கிறதுனால டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டி எலக்ட்ரான் இட் ஹாஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். தர்ஃபோர் கேலியம்க்கும் அலுமினியம்க்கும் கம்பேர் பண்ணையில் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் கிரேட்டர் தேன் கேலியம். அப்போ உங்களுக்கு அலுமினியம் இஸ் கிரேட்டர் தேன் கேலியம். அப்போ கேலியம் வில் பி கம்மிங் ஹியர் and your indium will be coming here. Okay, so reason என்னன்னு பார்த்தீங்கன்னா gallium have poor shielding effect due to presence of d electrons. Poor shielding effect due to the presence of d electrons. So atomic radius of gallium is less than aluminium. Okay, அப்போ அலுமினியம்க்கு தான் மோரா இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன், இதான் ஆன்சர் வந்து இதுதான். இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு பாருங்கள், போரான், gallium, aluminium, indium, thallium. Boron, gallium, aluminium, indium, thallium ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் நம்பர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே என்னெல்லாம் பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆப்வியஸ்லி thallium will be having the highest radius, boron with the smallest atomic radius, and aluminium, gallium compare பண்ணையில் gallium will be having poor shielding effect due to the presence of d electrons. So the atomic radius of aluminium will be higher than gallium. அப்போ ஆர்டர் படி பார்த்தோம்னா boron, gallium, aluminium, indium and thallium. Okay, so question number 2க்கு option number C is the right answer obviously. Fine, yeah. So நம்ம next பார்க்க போகிற question என்னன்னு பார்த்தீங்கன்னா question number 3. Which of the following oxides is more acidic in nature? Okay, so acidic in nature. Okay, so உங்களுக்கு acidic nature of oxide க்கு எதுக்கு relation பார்த்தீங்கன்னா acidic nature of oxide is related to your electronegativity. Okay, related to electronegativity. எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அப்போ எந்த எலமெண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவோ அதுக்கு மோர் அசிடிக் நேச்சர். அப்போ பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், பேரியம் இதில் எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவோ அதுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் வில் பி ஹேவிங் மோர் அசிடிக் நேச்சர். ஓகே, ஏ என்ன அசிடிக் நேச்சர், இ என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்டுக்கு பெரிலியம், மெக்னீஷியம், calcium, barium, it will decrease along the group. Okay, so electronegativity decreases along the group. அப்போ பேரியம்க்கு வந்து lowest electronegativity and பெரிலியம்க்கு வந்து highest or more electronegativity. அப்போ இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் more electronegativity simplifies more acidic nature, highest acidic nature. Okay, most acidic nature. அப்போ beryllium oxide of beryllium is most acidic. So option number A is the correct answer. For question number 3, option number A is the correct answer. இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா acidic nature of oxide is related to the electronegativity. Okay, so it is directly related. அப்போ electronegativity value more இருந்தால் acidic nature will be more. So in the group பார்த்தீங்கன்னா beryllium, magnesium, calcium, barium, electronegativity decreases along the group down
from top to bottom electronegativity is decreasing, so barium will be having the lowest electronegativity, so it will be having the lowest acidic nature, and beryllium will be having the highest electronegativity, so it will be more acidic in nature. Okay, so out of this, beryllium oxide is the most acidic. Beryllium oxide is most acidic due to highest electronegativity. Fine. Yeah, so நம்மளோட third question முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ next பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட fourth question. So fourth question பாருங்க, the angular momentum of electron in d orbital is equal to அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, so angular momentum of electron in d orbital is equal to. Fine. Yeah, so உங்களுக்கு இப்போ வந்து ஆங்குலர், இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஆங்குலர் ஃபார்முலா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு root of L into L plus 1 h by 2 pi. இதில் Lனா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is the azimuthal quantum number. L is nothing but the azimuthal quantum number. Azimuthal quantum number. Okay, so azimuthal quantum number பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆர்பிட்டாலுக்கு என்னென்ன azimuthal quantum numberன்னு பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d, f. ஓகே, ஸோ g h வரைக்கும் இருக்குது, பட் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு d f வரைக்கும் போதும். ஓகே, யா, ஸோ L azimuthal quantum number பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. இதுதான் azimuthal quantum number value for the orbitals s, p, d, f. ஓகே, உங்களுக்கு இங்கே என்ன ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்கன்னா d ஆர்பிட்டால். ஸோ d ஆர்பிட்டாலுக்கு for d orbital L will be equal to 2, value of L 2. அப்போ இதில் just substitute பண்ணால் உங்களுக்கு 2 into 2 plus 1 into h by 2 pi வரும். So which would be equal to 2 into 3 h by 2 pi. So 2 into 3 is 6. அப்போ root 6 h by 2 pi. இப்போ root 6 h by 2 pi வேல்யூ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் சி. ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஆங்குலர் மொமெண்டம். அப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா அண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ ஃபார் வேரியஸ் ஆர்பிட்டால் SPDF 0, 1, 2, 3. ஓகே, அண்ட் இந்த இதில் இன்னொரு இந்த ஃபார்மெட்டில் இந்த கொஸ்டின் வேற ஒரு ஃபார்மெட்லேயும் கேட்க சான்சஸ் இருக்குது. h by 2 பையை வந்து h பார் அப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ அப்படி எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் வந்து root 6 h பார். இந்த மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் எழுதணும். அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் L into L plus 1 h by 2 pi அல்லது root of L into L plus 1 இந்த h by 2 pi பதிலா h bar. இது ரெண்டுமே angular momentum formula தான். and L value for S, P, D, F orbital வந்து 0, 1, 2, 3. This is the L value for S, P, D, F orbitals. Fine. Yeah. Okay. So நம்ம இப்போ நம்மளோட 5th questionக்கு போகலாம். 5th question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா which of the following species have same bond order. ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம யாருக்குன்னே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த கொஷின் தெரிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சருக்கு வந்து கரெக்டாக சொல்லதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 5th question, which one of the following species have the same bond order. பாண்ட் ஆர்டர் எதுக்கு சேமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ பாண்ட் ஆர்டர் கொஸ்டின் ரிலேட்டடான ஒரு ட்ரிக்கில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நைட்ரஜன் O2 மைனஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ செக் பண்ணி அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு பார்த்துருங்க. அதில் அந்த வீடியோக்கான ட்ரிக் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபைன். யா, ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு இதுக்குமே பாண்ட் ஆர்டர் செக் பண்ணணும். ஆக்சிஜன் NO+க்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஆக்சிஜனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அட்டாமிக் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆட் பண்ணும். இட் இஸ் 8 + 8 இஸ் ஈக்குவல் டு 16. அண்ட் நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இட் இஸ் 7 + 8. ஆனால் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, தட் இஸ் லீடிங் டு த லாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2, இதுக்கு 3. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. தென் Cn - CO. ஸோ Cn - CO பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கு 6 அண்ட் நைட்ரஜனுக்கு 7. -1 which leads to the gain of electron. It is equal to 14. So the bond order for Cn- is 3.
Then CO பொறுத்த வரைக்கும் it is 6 plus 8. Okay, so carbonல 6 electron and oxygenல 8 electron, which is equal to 14. So bond order is 3. So இது ரெண்டுக்குமே same bond order 3,3. So the correct answer is option number D. Option number D stands the correct answer for question number 5. Okay, so question number 5 க்கு option number D தான் correct answer. இந்த ரெண்டு ஆப்ஷன் நான் ஏன் செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா, I just left it this for your practice, உங்களுக்கு practice காண்டி. ஸோ நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 + 7 14 வரும். ஸோ 14னா உங்களுக்கு தெரியும், இந்த 14னா 3 அப்படி என்ன எழுதுறங்கிறது இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு டேபிள் வச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல் வீடியோ அண்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. பாண்ட் ஆர்டர் எந்த எலிமெண்ட்டுக்கு 20 எலக்ட்ரான் இருக்க எலிமெண்ட் கேட்டாலும் நீங்கள் இந்த இதை வச்சு ட்ரிக் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் தட் வீடியோ. ஓகே, யா. ஸோ 14 3 இருக்கும். அண்ட் ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இட் இஸ் 8 + 8 -1னால +1. ஸோ 16 + 1 17. அண்ட் ரெண்டு பாண்ட் ஆர்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸோ 17க்கு என்ன பாண்ட் ஆர்டர் அந்த நம்பரில் வருதோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சேம் பாண்ட் ஆர்டர் வில் பி தேர் ஃபார் CN- and CO. ஸோ நம்மளோட கொஸ்டின் நம்பர் 5 இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். What is the density of nitrogen gas at 227 degrees Celsius and 5 atm pressure? Okay, so உங்களுக்கு density கேட்டிருக்காங்க. They have given the temperature and pressure with R value கொடுத்தாச்சு. Okay, so நம்மளோட ideal gas equation படியே நம்ம போகலாம். So ideal gas equation states that PV is equal to nRT. We know that number of moles is equal to weight by molecular mass into R by T. So PV is equal to இது போட்டுக்கலாம். And pressure படி பார்த்தோம்னா இங்கே வால்யூம் இந்த சைட் ரைட் சைடு கொண்டு வந்தால் வால்யூம் இன்ட்டு வெயிட் பை வால்யூம் ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் பை வால்யூம் இன்ட்டு 1 by molecular RT by molecular mass இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ which implies your pressure is equal to weight by volume, mass by volume. Mass by volume is density is nothing but it is equal to mass by volume. So density is equal to mass divided by its volume. So இது வந்து நம்ம density ரோ எடுத்துக்கலாம். So density வந்து rho is equal to W by V, rho RT by M. பட் உங்களுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, density தான் கேட்டிருக்காங்க. They are asking us to find what is the density. So rho is equal to PM by RT. இதுதான் ஃபார்முலா. ஸோ உங்களோட ஃபார்முலா டெரைவ் பண்ணது rho equal to PMRT. Okay, so pressure is nothing but it is 5 atm. And molecular weight nitrogen gas, so nitrogen gas oda molecular weight வந்து 14 + 14 which is equal to 28. So 5 into 28 rho is equal to 5 into 28 divided by 5 into 28 divided by RT. R value கொடுத்துருக்காங்க 0.082 0.082 into 227 degrees Celsius. So they are asking in the format of Celsiusல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ செல்சியஸ் வந்து நீங்கள் கெல்வினாக மாற்றணும். ஸோ 227 + 273 ஆட் பண்ணால் உங்களுக்கு டெம்பரேச்சர் will be 500 Kelvin. ஸோ 500 Kelvin வந்துடும். அண்ட் நீங்கள் you have 5 and you will be cancelling this 100. அண்ட் இது எல்லாமே வச்சு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will be having 28 divided by 0.082 will be 0.082 நீங்கள் இன்னொரு வேல்யூலே எழுதலாம் 1/12 எழுதலாம். ஓகே, ஸோ 1/12 எழுதுனா இந்த 12 will go up. ஸோ 28 into 12 divided by 100. ஸோ 28 into 12 is 336 divided by 100 வேல்யூ வரும். ஓகே, ஸோ this is just an approximation. ஸோ 336 divided by 100 is 3.36 வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ 3.36 வந்தாச்சு. ஸோ 3.36ங்கிற வேல்யூ எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, 3.41க்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே தெரிய வேண்டிய ஃபார்முலா என்னென்னா ரோ இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை எம். பிஆர்டி பை எம், ரோ இஸ் ஈக்குவல் டு பிஆர்டி பை எம். அண்ட் இன்னொன்று வந்து 0.082 இஸ் ஈக்குவல் டு 1/12னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நியரஸ்ட் வேல்யூ வந்து இட் வில் பி 3.41. ஃபைன், யா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் 2NOSK, தென் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் half nitrogen half oxygen in half NO அது என்னன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 2NO. இதுக்கு வந்து உங்களுக்கு கேன் கொடுத்துட்டாங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் திஸ் திங் half nitrogen ப்ளஸ் half oxygen NO. ஸோ இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை
ஐம் சாரி. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து ஐம் சாரி ஓகே. ஸோ ஐம் ரைட்டிங் அகெயின் 2NOக்கு வந்து Kன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமிலர்லி ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் யூ ஃபார் half nitrogen ப்ளஸ் half oxygen இஸ் ஈக்குவல் டு NO. ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு K அண்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 சேஞ்ச் பண்ணுறதுக்கு we have to multiply by 1/2. ஸோ 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ மல்டிப்ளை பண்ணால் we will be getting same thing. அப்போது பவரால் மல்டிப்ளை பண்ணால் we will be getting equation 1 multiplied by equation 1/2 will be equation 2. அப்போ வந்து நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டில் பவரில் வந்து 1/2 போடணும், அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணுறதுனால பவரில் 1/2. ஃபைன். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. K power 1/2 is the correct answer for this question. Okay. Yeah. நம்ம next question போலாம். 1/2 factor for a dilute aqueous solution of barium for strong aqueous solution of strong electrolyte barium hydroxide. So what is 1/2 factor? 1/2 factor is nothing but the total number of ions in a electrolyte solution. Okay, so total number of ions in electrolyte solution. Total number of ions in electrolyte solution. Total number of ions in a electrolyte solution. So coming to the ion. Okay, இங்கே என்ன ion உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, barium hydroxide. So it is barium hydroxide, BaOH2. So barium hydroxide பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எப்படி dissociate ஆகும்னா, it will dissociate into barium 2+ plus 2OH minus. அப்போ உங்களுக்கு இங்கே எத்தனை அயன் இருக்குது, பேரியமில் ஒரு அயன், ஹைட்ராக்சைடில் 2 அயன். ஸோ 1 + 2 is equal to 3. ஸோ your 1/2 factor I is equal to 3. அப்போ இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் நம்பர் 4 3. ஓகே. ஸோ 1/2 factor for barium hydroxide will be 3. Okay, so 1/2 factor is nothing but total number of ions in a electrolyte solution. அப்போ barium hydroxide dissociation பார்த்து we can find that. Okay. Yeah. So next நம்ம பார்க்க போகிறது வந்து chemical kinetics chapter வந்து ஒரு question. For the chemical reaction nitrogen plus 3 hydrogen equal to 2 NH3, the correct option is. Okay, so the rate of the reaction கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆப்ஷன் வச்சு பார்க்கவும் அந்த ரியாக்ஷன் ரேட் வச்சு தான் இந்த கொஷின் ரிலேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரியாக்டன்ட்ல இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு நெகட்டிவாக எழுதணும். ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் 3 ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு இந்த இட்ஸ் அன் ஈக்லிபிரியம் வித் 2NH3. ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு ரியாக்டன் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரைட் வித் நெகட்டிவில் எழுதுங்க. அப்போ மைனஸ் டி நைட்ரஜன் டிவைடட் பை டிடி. ஓகே. ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ நீங்கள் கீழே எதையும் வச்சுமே டிவைட் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் உங்களுக்கு 3 இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். 1/3 மைனஸ் டி ஹைட்ரஜன் டிவைடட் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரியாக்டன்ட் எழுதியாச்சு, ப்ராடக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவ், ரியாக்டனுக்கு நெகட்டிவ், ப்ராடக்ட்டுக்கு பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்லி ப்ளஸ் அண்ட் உங்களுக்கு இங்கே 2 இருக்குது. ஸோ யூ ஹவ் டு டிவைட் பை 2. 1/2 இன்ட்டு DNH3 அமோனியா, NH3 is for அமோனியா டிவைடட் பை டிடி. ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணி எழுதிட்டா போதும். ஓகே, விச் இஸ் டி நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு, ஐம் சாரி, I will write this here so that more space is available, which is equal to minus plus DNH3 divided by இந்த divided by 2dt. okay, so இது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணால் minus D nitrogen divided by dt should be equal to ammonia divided by 2dt. okay, so இப்படி எதுவும் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இங்கே டி நைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ 2 வந்து டினாமினேட்டர் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ராங். அண்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் மைனஸ் டி நைட்ரஜன் பை டிடி ஈக்குவல் டு 1/2 DNS பை 3/2. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக. இப்போ உங்களுக்கு ஹைட்ரஜனோட கம்பேர் பண்ணணும்னா 1/3 மைனஸ் 1/3 டி ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு டிடி விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 DNS3 by dt. அப்போ ஹைட்ரஜனோட கம்பேர் எல்லா ஆப்ஷனையுமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு மைனஸ் 1/3 DH2 by dt ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இந்த ஆப்ஷன் ராங். இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் 1/2 வரணும். ஸோ இந்த ஆப்ஷனில் என்ன தருவாங்கன்னா இது வந்து 1/2 வரணும். இங்கே வெறும் 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கரெக்டு. இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து 3 இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ராங் அப்சல்யூட்லி. 2 வந்து இந்த சைடு வந்துடணும், 3 வந்து இந்த சைடு வந்துடணும், அண்ட் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் சி. ஓகே, ஸோ ரேட் எழுத தெரியணும். ரேட்டோட
அந்த ரேட் எழுதுறது எப்படின்னா ரியாக்டன்ட்க்கு நெகட்டிவ் போட்டு ரியாக்டன்ட்க்கு நெகட்டிவ் போட்டு ப்ராடக்ட்க்கு பாசிட்டிவ் போட்டு அண்ட் உங்களோட நம்பர் ஆஃப் மோல் வந்து டிவிஷனில் கீழே டினாமினேட்டரில் வந்துடணும். ஃபைன். யா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். I think this is the last question. What is the activation energy for a reaction if its rate doubles when the temperature is raised? If the temperature is raised from 20 degrees Celsius to 30 degrees Celsius. So 20 degrees Celsius இருந்து 30 degrees Celsiusக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க and rate வந்து டபுள் ஆகுது and they are asking the activation energy. ஓகே, ஸோ உங்களோட ஆக்டிவேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா படி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியோட ஃபார்முலா எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கும். திஸ் இஸ் a direct formula. log K2 by K1 is equal to EA, which is nothing but your activation energy divided by 2.303 R into T2 minus T1 divided by T1 T2. ஓகே, ஸோ இதில் T2 என்ன T1 என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ your temperature 1 is equal to 20 degrees Celsius, which is equal to 273 plus 273, which is equal to your 308 Kelvin. ஓகே, ஸோ 308 Kelvin T1 and T2 பொறுத்த வரைக்கும் 35 plus 273, which is 20 plus 273, which is equal to 293 Kelvin, and T2 is equal to 35 plus 273, which is equal to 308 Kelvin. So இதை ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். I'm sorry. Okay, so T1 T2 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு and we know the K. Okay, so rate வந்து டபுள் ஆகுது. So K2 is equal to 2K. Okay, so K1 வந்து உங்களுக்கு K-ஆ இருந்தால் K2 is doubling. Okay, so doubled than 2. இப்போ 2K-ன்னு எடுத்துக்கலாம். அப்போ so log of 2K divided by K is equal to EA divided by 2.303 into R. We know the R value, which is 8.314 and into T2 minus T1. So T2 is nothing. Okay, so நம்ம இந்த வேல்யூ இங்கே சால்வ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். T2 minus T1 வேல்யூவை. ஓகே, ஸோ T1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 298 Kelvin, T2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 293 Kelvin and T2 வேல்யூ வந்து 308 Kelvin. ஓகே, ஸோ T2 minus T1 divided by T1 T2 இந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 308 divided by 293 divided by 308 into 293 இந்த வேல்யூ. ஓகே, yeah, so 308 minus 293 வந்து உங்களுக்கு 15 into 308 into 293 இந்த வேல்யூ இப்படி இருக்கு and we have to find the activation energy. So activation energy EA is equal to KK gets cancelled log 2 into 2.303 இந்த இதை அப்படி எடுத்துக்கலாம் into 8.314 எல்லாமே இந்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். லெஃப்ட் சைடு it will shift and this thing will அப்படி இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு அந்த 293 into 308 293 into 308 and கீழே உங்களுக்கு டினாமினேட்டரில் இது வந்துடும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ரப்பிங் தட் ஃபார் ஸோ தட் மோர் ஸ்பேஸ் இஸ் அவைலபிள். இது வந்து ஈக்குவல் டு 15. ஸோ யுவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிற லாக் 2 இன்ட்டு 2.303 இன்ட்டு 8.314 அண்ட் இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ தட் இஸ் இங்கே வந்து நம்மளுக்கு 15/308 இன்ட்டு 298 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 15 அந்த சைடு போகல இட் வில் கம் இன் த டினாமினேட்டர் அண்ட் 308 293 மேலே வந்துடும் அண்ட் டிவைடட் பை 15. ஓகே, யா, ஸோ லாக் 2ஓட வேல்யூ 0.3010 இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணி 15ஆல் டிவைட் பண்ணால் வில் பி கெட்டிங் ஒன் வேல்யூ விச் இஸ் 34.7 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் ஆக்டிவேஷன் எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது first formula log K2 divided by K1 is equal to EA divided by 2.303 R into T2 divided by T1 divided by T1 T2 and T2 T1 கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ T1 is equal to 20 degree Celsius வந்து நம்ம கெல்வினாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 20 plus 273 which is equal to 293 Kelvin and similarly T2 வேல்யூ வந்து 35 plus 273 which is equal to 308 Kelvin and இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் and log 2ஓட வேல்யூ என்னங்கிறது that is log 2 is equal to 0.3010 and அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரேட். ஓகே, ஸோ K1 Kன்னு எடுத்திங்கன்னா K2 should be taken as double of that 2. ஓகே, ஃபைன். யா, ஸோ இதோட இந்த 10th கொஸ்டின் முடியுது அண்ட் உங்களுக்கு இந்த யூனிட்டில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபைன். யா, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது அண்ட்
தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.